ஹாய்ங்க, நான் கவின். நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தென்னாட்டின் கும்பமேளா என்று அழைக்கப்படக்கூடிய கும்பகோணத்தின் மகாமக குளத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் நடக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியாவிலேருந்து அத்தனை மக்களும், ஒவ்வொரு மூலையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இங்கே வந்து, பக்தர்களும் இங்கே வந்து நீராடிட்டு போவாங்க. இங்கே வந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரின்ட்டு 9 நதிகளுடைய புனித தீர்த்தங்கள் கலந்திருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இதுக்குள்ள 21 தீர்த்த கிணறுகள் இருக்கிறதா சொல்றாங்க. நான் இது வரைக்கும் வந்தது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்க கேட்கும்போது சொன்னாங்க 21 தீர்த்த கிணறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சுத்தியும் 16 தீர்த்த மண்டபங்கள் இருக்கு. பார்க்கறக்கே அழகா இருக்கு, ஒரு பக்தியோட இருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது அப்படிங்கிறதுதான் சந்தோஷமான விஷயம். ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவையும் இங்க மகாமகம் நடக்குது. அதாவது மாசி மாசம் மகம் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மகாமகம் நடக்கிறாங்க. அன்னைக்கு இந்த தீர்த்தத்தில் குளிக்கக்கூடியவங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து அவங்க ஒரு புதியதொரு வாழ்க்கைக்கு போவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு. இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய விழாக்களில் ஒன்றாக வந்து இந்த கும்பகோணம் மகாமக விழாவையும் சொல்லலாம். தமிழ்நாட்டில் சித்திரை திருவிழாவுக்கு அடுத்தபடியாக இந்த திருவிழா பெரிய பேருள்ள திருவிழா. அடுத்து 2028 கொண்டாட போகிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதில் கலந்துக்க போகிறேன் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளுமாய் காத்திருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.